சத்தியமாக என் வாழ்க்கையை குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு தலையை கை வச்சிருக்க எல்லா குடிகாரும் சொல்கிற அடுத்தவன் தெரியுமா, பயங்கர ஹேங் ஓவர் அப்படின்னு. இந்த ஹேங் ஓவர் அப்படின்ற வார்த்தை எங்கே இருந்துச்சுன்னு தான் நீங்கள் வீட்டில் பார்க்க போகிறோம். பிரிட்டனில் பார்த்தீங்கன்னா 17 நூற்றாண்டில் இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதாவது பயங்கரமாக நிறைய ஃபேக்ட்ரிஸ் உருவாச்சு. இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸை நைட்டு பகலாக ஒரு வேலை பார்த்தவங்கலாம் ரொம்ப டயர்டாக போய் கண்டிப்பாக குடிப்பாங்க. இது இப்போ தமிழ்நாட்டுக்கு சமுதாயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இது நல்லா குடிச்சிட்டு தள்ளாடி நடந்து வராங்க, வீடு போய் சேர்றது ரொம்ப கஷ்டம். அடுத்த முன்னாடி வேலைக்கு போகணும். ப்ளஸ் நீங்கள் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக பயங்கரம் வாங்கி இருப்பீங்க. இப்படிப்பட்ட மக்கள் தங்குறதுக்கும், ஏன்னா அவங்க சொந்த வீட்டுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே நேரத்தில் தூங்கி ஆகணும். மற்ற மக்களுக்கு சில சத்திரசாலைகள் திறந்து வச்சுருப்பாங்க. ரொம்ப கம்மியான காசுக்கு தங்கிக்கலாம். அப்படி குடிச்சிட்டு வரவங்க படுத்துலாம் தூங்க முடியாது. நம்ம அடைச்சதுனால ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க அங்கே, இந்த ஜன்னலுக்கும் அந்த ஜன்னலுக்கும். அந்த ஜன்னல் மேலே போயிட்டு படுத்து கிடக்கும். ஓகேங்களா, என்ன துணியை ஹேங் பண்ணுற மாதிரி. ஸோ அப்படி ஹேங் ஓவராக படுத்து கிடந்து நைட்டெல்லாம் வாந்தி எடுத்து முடிச்சுட்டு அடுத்த காலை எழுந்திரிச்சு மூஞ்சி கழுவிட்டு வேலைக்கு போடுவாங்க. அப்படி ஒரு கயிறில் தொங்கி குடிகாரர்கள் அவங்களுடைய நைட்டை ஸ்பெண்ட் பண்ணதுனால தான் அது பேர் ஹேங் ஓவர் அப்படின்ற பேரே உருவாகிச்சு. ஃப்யூச்சர் உங்கள் ஃப்ரெண்ட் யாரை குடிச்சிட்டு தலை வைக்கிறது பாருங்க ஹேங் ஓவர் அப்படி சொன்னேன். இந்த கதையை சொல்லி அவங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் கடுப்பேற்றி அவங்க ஹேங் ஓவர் நல்லா ஏற்றி விடுங்க.